நண்பர்களே வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஜனவரி 1 2022. இந்த நாள்லையும் இன்னொரு நாள் எங்களுக்கு ஒரு நாள், எங்கள் அப்பாவோட இறந்த நாள். அப்பா இறந்து இதோட 6 வருஷம் ஆச்சு. நியூ இயர் அன்றைக்கி தான் இறந்தாங்க. எந்த நியூ இயருமே நாங்கள் சிறப்பாக கொண்டாடினதில்லை. சர்ச்சுக்கு போவோம், வருவோம். அந்த வருஷம் புது ட்ரெஸ்ஸு 3 பேருக்கும் புது ட்ரெஸ் எடுத்து நைட்டு 11:30க்கு சர்ச்சுக்கு கிளம்புறோம். கடை முன்னாடி வச்சு பட்டாசு போடுறோம், கேக் வெட்டுறோம். அண்ணன் கடை பசங்களாம் வந்தாங்க, கேக் வெட்டுறோம், சிறப்பாக கொண்டாடுறோம். சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். அடுத்த நாள், அதாவது அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை மத்தியானம் சாப்பிட்டுட்ருக்கேன், ஃபோன் வருது தங்கச்சிக்கிட்ட இருந்து. நான் அப்பா அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. நியூ இயருக்கு இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு ஊருக்கு கிளம்புனோம். அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃப் டே கடை அடைச்சிட்டு நைட்டு ஊருக்கு கிளம்புறோம். அடுத்த நாள் நைட்டே போய் ஊருக்கு போயிருந்தோம். முடிஞ்ச வர நைட்டு அன்டைம்லேயே ஊருக்கு போயிருந்தோம். அக்கா எல்லோரும் மதுரையில் வேறு விஷயமா மதுரையில் இருந்தாங்க. அக்காவை கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறோம். அப்பா பார்க்குற ஒரே ஆளுங்க எங்கள் அப்பா. நாங்கள் 5 பேர் மொத்தம். எல்லாத்துக்குமே நல்லா எந்த குறையும் இல்லாமல் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சின்ன வயசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சைக்கிள் மிதித்து கஷ்டப்பட்டாங்க, எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. எல்லாருமே இப்போ நல்ல நிலைமைக்கு அப்பாவோட ஆசீர்வாதத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறோம். எங்கள் அப்பாவோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னா, எதுவுமே தடை பண்ணுறதில்ல அப்படின்னா, ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவுமே சொல்கிறதில்ல. உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு, கரெக்டாக பண்ணு, அந்த மாதிரி தான். நான் 12th வரை படித்து நிறையா கடையில் வேலை பார்த்தேன். எனக்கு தெரியாத தொழிலே கிடையாது. தமிழ்நாட்டில் தெரியாத இடமே கிடையாது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு தொழிலில் உட்காந்தேன். மாமாவோட சப்போர்ட்டில், எங்கள் அண்ணனோட சப்போர்ட்டில் கோயம்புத்தூரில் வந்து கடை வச்சோம். நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாருமே கஷ்டப்பட்டோம். கல்யாணம் பண்ணோம், குழந்த, ஆளுக்கு ஒரு பையன். தொழிலில் நல்ல முன்னேற்றம். எல்லாத்துக்கும் வீடு கட்டி இப்போ எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். வருஷம் அப்பாவோட நினைவு நாளுக்கு போயிடுவேன். 2 வருஷமாக என்னால் போக முடியல. இருந்தாலும் அப்பாவோட நினைவுகளை நாங்கள் டெய்லி அப்பாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். எப்போவுமே எங்கள் கூட தான் இருக்காங்க சொல்லுவாங்க. அப்பாவை நாங்கள் புதைக்கவில்லை, விதைச்சிருக்கோம். அந்த தலைமுறையில் நாங்கள் இருந்துகிட்டே இருக்கோம். எப்பவும் அப்பாவுடைய நினைவு எப்போவுமே எங்கள் கூட இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் அண்ணன் மட்டும் போயிருக்கிறாப்புல. கல்லறையில் போய் சாமி கும்பிட்டுட்டு மாலை போட்டுட்டு வருவாப்புல. வேறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் நியூ இயரை இப்போ சிறப்பாக கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். அப்பாவோட ஃபோட்டோவை கடையில் வச்சுருக்குறோம். டெய்லி சாமி கும்பிடும்போது அப்பாவோட ஃபோட்டோவுக்கும் சாமி கும்பிட்டு லைட் போட்டுருவோம். எங்கள் அப்பா அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னா, அப்பா கிட்னி ஃபெயிலியரு. ஒரு கிட்னி போன வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சின்னதெல்லாம் வைத்தியம் பார்த்துட்டு தான் இருந்தோம். கோயம்புத்தூரில் இருக்கும்போது 2வது கிட்னி போகும்போது தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சு 2 கிட்னி போயிருந்துச்சு. எதுவும் பண்ண முடியாது, கிட்னி புதுசாக மாட்டினாலும் அது செட் ஆகுதா என்னன்னு தெரில அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். அதனால் எங்களால் முடிஞ்ச வர டயாலிஸ் பண்ணுறது தான் ஒத்துக்கிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் நாங்கள் டயாலிஸ் பண்ணோம். நானும் சேர்ந்து. அப்பா ஊர்லேயே நான் இருக்கிறேன், இங்கே இருந்து அவங்க தொழிலுக்கும் பாதிப்பாக இருக்கும், நீங்கள் எங்களை தான் பார்க்க முடியாது. அதனால் அப்பா அம்மா எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஊர்லேருந்து தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் டயாலிஸ் பண்ணாங்க. எங்களால் முடிஞ்சு வர அப்பா எங்களை எந்த மாதிரிக்கும் நல்லா பார்த்துக்கலாம். அதனால் அப்பா கடைசி காலத்துறை அப்பா நல்லா பார்த்துட்டோம். எங்களை ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அப்பா கீழே உடம்பு சில நேரத்தில் நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். அதனால் எங்களுக்கு அந்த ஒன்றும் தெரில. அதனால் அப்பா நல்லா காப்பாற்றிட்டேன். இப்போ அம்மா எங்கள் கூட இருக்கிறாங்க. அம்மாவை நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எந்த குறையும் இல்லாமல் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மீண்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.